அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் படிக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கீவேர்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் படிக்கும்போதும் சரி, இல்லை கிளாஸ் லிசன் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங். ஸோ இதை கேட்டாலும் இது ஒரு நார்மலான விஷயந்தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயந்தான். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது மூலமாக உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்க முடியும். அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கிறதுல உங்கள் கவனம் இருக்கும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த நோட் மேக்கிங்கில் வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். வெறும் பேராகிராஃபாக நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடாது, வெறும் கீவேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம நோட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதில் என்ன கீவேர்ட்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் அன்லைன் பண்ணி படிக்கலாம். ஆனால் அதே மாதிரி படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு செப்பரேட் நோட் புக் எடுத்து அதில் உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் இருக்குங்கிறத கீவேர்ட்ஸ் மட்டுமே எழுதி பாருங்கள். ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறாதீங்க. செப்பரேட் நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் எழுதியிருக்க நோட்ஸை ரிவ்யூ பண்ணாலே உங்களோட கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். மெயினாக எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்கிறது செகண்ட் திங் தான். அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்பொழுது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக செய்கிறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலுமே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனோட எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இன்ஃபர்மேஷனும் மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி பார்த்த ஒரு நோட் புக்கை ரிவைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கிறத உங்கள் பிரைன் பிலீவ் பண்ணும். அதனால் அந்த இன்ஃபர்மேஷனை இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கராக ஸ்டோர் பண்ணும். டெஃபினட்டாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் ஒரு பேராகிராஃப்லேருந்து அந்த கீவேர்ட்ஸ்லாம் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறதுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அண்ட் மெயினாக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20-30% தான் அதில் கீவேர்ட்ஸே இருக்கும். அதை மட்டும் தான் நீங்கள் எழுதி பார்க்கணும். ஜஸ்ட் ஃபுல் பேராகிராஃப் எழுதணுன்ட்டே இல்லை. அதில் உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். அண்ட் ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே கீவேர்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் எடுத்துருக்கிறது கார்போஹைட்ரேட்ஸை பற்றி ஒரு 2 பேராகிராஃப் இருக்குது. இதுலேருந்து நம்ம கீவேர்ட்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் வேர்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து எது கீவேர்ட்ஸுங்கிறத நம்ம பார்த்துட்டே வரலாம். கார்போஹைட்ரேட்ஸ் இதில் இது கீவேர்டு ஆர் நேச்சுரலி அக்கரிங் மேக்ரோநியூட்ரியன்ஸ். ஸோ இந்த மேக்ரோநியூட்ரியன்ஸும் உங்களுக்கு கீவேர்ட் தான். நெசசரி ஃபார் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தே ஃபார்ம் ஏ மேஜர் காம்பனண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். அகெயின் இதில் மேஜர் காம்பனண்ட்டுங்கிறது உங்களுக்கு கீவேர்ட். கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ளூட் சுகர்ஸ், ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ். இதில் மறுபடியும் கார்போஹைட்ரேட்ஸ் வந்திருக்கு. இது நீங்கள் இன்க்ளூட் பண்ணணுன்ட்டு இல்லை. இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர்ஸ், ஸ்டார்ச் அண்ட் செல்லுலோஸ் இதெல்லாம் உங்களுக்கு கீவேர்ட்ஸ். இந்த மாதிரி நான் இதில் கீவேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். ஸோ இந்த 2 பேராகிராஃப்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரு 30% தான் கீவேர்ட்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் எழுதி பார்க்கும்போது இந்த கீவேர்ட்ஸ் மட்டுமே எழுதி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் நேச்சுரலி அக்கரிங். ஸோ இந்த ஆர் நேச்சுரலி அக்கரிங்கிறது நம்ம மைண்ட்லேயே சொல்லிக்கிட்டு பேலன்ஸ் உள்ள கீவேர்ட்ஸை மட்டுமே நீங்கள் எழுதிக்கிட்டு வரலாம். இதில் நீங்கள் டைமும் சேவ் பண்ணலாம். நிறைய பேர் யோசிக்கலாம், படிக்கவே டைம் இல்லை, இதை நம்ம படித்து எழுதி பார்த்துட்டு தான் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு கம்மியான டைம் தான் யூஸ் ஆகும். அதனால் எழுதி பாருங்கள். அந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்கள் நோட்ஸை மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். எஸ், இப்போ நம்ம அவங்க கேட்ட கொஷனுக்கு வரலாம். லாஸ்ட் மினிட்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்களால் ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஒரே சாப்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா எந்த கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த ஐடியா இல்லாததால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் ஒருத்தவங்க டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, என்னால் படிக்கவே முடியல, இல்லை யாராவது இறந்துட்டாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் உங்களால் படிக்க முடியாது. ஆனால் நான் எக்ஸாமும் எழுதி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். அண்ட் இந்த டிப்ஸ் அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு இல்லை, கண்டிப்பாக இல்லை. இந்த மாதிரி ஏதாவது மிட் டேர்ம் எக்ஸாம் இல்லை ஒரு அசஸ்மெண்ட் எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த எக்ஸாமுக்குலாம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் நான் எடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கொஷின் நான் இப்போ படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நிறைய டைமும் இல்லை. நான் இன்னும் நிறைய கொஷின்ஸ் கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நான் இந்த ஒரு கொஷினை மட்டும் நிறைய படிச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா டைமும் முடிஞ்சிடும். ஆனால் அதே மாதிரி இந்த கொஷின் தான் எனக்கு கேட்பாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி அதை நம்ம மேலோட்டமாக படித்து ஒரு 5 மார்க்குக்கு இடத்துல ஒரு 3 மார்க்காவது வாங்க முடியுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இது ஒரு 5 மார்க் கொஷின் எடுத்துக்கோங்க. இந்த கொஷின் கண்டிப்பாக இன்ட்ரொடக்ஷன் எழுதுவோம். அப்படின்னா ஹியூமன் ஐனா என்னங்கிறத பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு போவோம். மெயினாக ஒரு கொஷின் வந்து டயக்ராம் ஓரியன்ட் கொஷினாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டயக்ராமை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் என்ன பார்ட்ஸ் வருது, அந்த டயக்ராம் எப்படி வரையாது, இது வெரி இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் வெறும் தியரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாயிரும் மார்க்கு. ஸோ டயக்ராம் ஓரியன்ட் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டயக்ராம் என்ன, அதோட பார்ட்ஸ் என்னங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு இந்த தியரியை விட அந்த டயக்ராம் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டயக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க, அதே மாதிரி அதில் உள்ள பார்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம தியரிக்கு வருவோம். ஸோ ஹியூமன் ஐனா என்னங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த அளவுக்கு இதில் தியரி இருக்குது. இதில் நான் வெரி இம்பார்ட்டண்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா, இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சென்ஸ் ஆகும். ஸோ இதில் உள்ள வேர்ட்ஸை வந்து வெறும் வேர்டாக பார்க்காதீங்க. நீங்கள் ஒவ்வொரு லைன் வாசிக்கும் பொழுதும் நீங்கள் இமேஜின் பண்ணணும். உங்கள் ஐயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும். ஸோ நம்மளோட ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சென்ஸ் ஆர்கன். அது இல்லைன்னா நமக்கு ரொம்பவே கஷ்டம் இருக்கும். அண்ட் இதை ரீட் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கே ஒரு அசம்ஷன் ஆகும் எது வந்து இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டுங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குங்கிறது தான் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச விஷயம் அது. அண்ட் அதே மாதிரி அது எதால் ஆயிருக்குன்னா மேடப் ஆஃப் மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். இதுதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன். இவ்வளோ தான் கொடுக்க முடியும் நம்ம லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி நம்ம டயக்ராம் பார்ட்ஸ்லாம் நமக்கு தெரியாதால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஆன்சரில் எந்தெந்த சைட் ஹெட்டிங் இருக்கோ அது எல்லாமே இருக்கணும். மெயின் ஹெட்டிங், சைட் ஹெட்டிங்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இடையில உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை எழுதிடலாம். ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பார்ட்ஸில் உள்ள ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஸோ ஸ்க்ளீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயில் வந்து ஒரு அவுட்டர் கவர், மேலே உள்ள கவர் தான் ஸ்க்ளீரான்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பார்க்குறோம், நமக்கு ஒயிட் பார்ட் இருக்குது அண்ட் பிளாக் பார்ட் இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஒயிட் பார்ட் தான் நம்ம ஸ்க்ளீரான்னு சொல்கிறோம். இதை பார்க்கவே நமக்கு புரியுது இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு கார்னியாவில் என்ன கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ளீரரோட ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் தான், அந்த ஃப்ரண்ட் டிரான்ஸ்பரண்ட் லேயர் தான் நம்ம வந்து கார்னியான்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோ சொன்னால் போதும் இதில். நெக்ஸ்ட் ஐரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐயில் உள்ள இந்த டார்க் பார்ட்டு, அந்த ரவுண்ட் ஷேப்பில் உள்ள டார்க் பார்ட்டை தான் நம்ம ஐரிஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பியூப்பிள்னால் நம்ம கண்ணை பார்க்கும்பொழுது அந்த ஐரிஸில் வந்து ஏதோ ஒரு ஓப்பனிங் பார்ட் இருக்க மாதிரியே தெரியும். அதை தான் நம்ம வந்து பியூப்பிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லென்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பியூப்பிளுக்கு பின்னாடி உள்ள அந்த டிரான்ஸ்பரண்ட் லேயரை தான் நம்ம லென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் ஆல்மோஸ்ட் கீவேர்டாக வருது. இதை மட்டுமே நம்ம படிச்சிட்டாலே நம்மளா சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ரெட்டினா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லைட் சென்சிட்டிவ் லேயர். அண்ட் ஆப்டிக் நர்வ்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதில் 2 இருக்குன்னு சொல்கிறாங்க, கோன்ஸ் அண்ட் ராட்ஸ். ஸோ இந்த கோன்ஸ் வந்து மோர் சென்சிட்டிவ் டு பிரைட் லைட்டு. அதே மாதிரி ராட்ஸில் என்ன கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ் செல்ஸ். அதே மாதிரி இது சென்சிட்டிவ் டு டிம் லைட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இதில் கீவேர்ட்ஸ் சொல்லலாம் நம்ம. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா அதை விட்டுருங்க. ரிமைனிங் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக தோணுதோ அண்ட் எதெல்லாம் ரிமெம்பர் ஆகிற மாதிரி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. எது உங்களுக்கு தெரியுதோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த படித்த இன்ஃபர்மேஷனை ஒரு தடவை அகைன் பார்த்துக்கோங்க. ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாதி மார்க் மேலே கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் டைம் இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வெறும் கீவேர்ட்ஸை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு போனாலே உங்களால் அந்த கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். அண்ட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் இருக்கும். அந்த வேர்டை வந்து நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரி வேர்ட்ஸையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.